என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது? சாவி எங்க? ராஜிமா, நீங்களும் போதும் பொண்ணு பாட்டி மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க மாட்டிக்காதீங்க. நானா மாற்றதா? அட போடி. இந்த மாதிரி சின்ன சின்னதா ரப்பர் பால் அடிச்சா அவ சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பா. ஒரே ஒரு வெடிகுண்டு மொத்தமா காலி பண்ணிரணும். சிக்ஸர் அடிப்பாளா? இப்ப போட்டுட்டு வந்திருக்க பாலுக்கு அவ எப்படி கதறான்னு மட்டும் பாரு. ரூம்குள்ள போர்வை இல்ல. இங்க பாரு, ரிமோட் ஏன் கையில. ஏசி ட்ரிப்பரை அவளுக்கு ஆஃப் பண்ண தெரியாது. இதுக்கு மேல ஹைலைட் ஒன்னு இருக்கு. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்கன்னு அவளோட அலறல் சத்தம் கண்ணாடி கதவுக்கு வெளியில கேட்காது. விடியும் போது அப்படியே வெறச்சு போய் கிடப்பா. அவ அண்ணனுக்கு தகவல் சொல்லி தூக்கி போட்டுற வேண்டிதான். ராஜேஸ்வரி விழமாட்டா. விழுந்தா கூட அவளே எழுந்து நிப்பா. புரிஞ்சுக்கோ. சரி, ஓகே, வாங்க போலாம். ஐயோ ராஜிமா, பாத்து. நான் விழமாட்டேன். விழுந்தா கூட நானே எழுந்துப்பேன். போ. பெட்ஷீட் எங்க? ஏசி ஏன் இவ்ளோ ஜாஸ்தியா இருக்கு? ஐயோ முருகா, முடியலையே. ரிமோட் எங்க? வெண்பா இவ்வளவு 16 வைக்க மாட்டாளே. ரிமோட் எங்கன்னு தெரியலையே. ஐயோ குளிர்தே, பயங்கரமா குளிர்தே. ஐயோ ஸ்விட்ச் எங்க இருக்கு? ஐயோ குளிர் தாங்கல.
முழுக்க இந்த குளிர்ல எப்படி இருக்கிறது? சத்ருவனே, விஜய் சார் திட்டினா கூட பரவாயில்ல. அவர் ரூம்ல போய் போர்வை எடுத்துட்டு வர வேண்டியதுதான். அப்பதான் சரி வரும். இல்லனா வெளியில போய் ஹால்ல படுத்துக்கலாம். ஐயோ ஐயோ கடவுளே, என்ன இது கொடுமை! சாவியை காணுமே, என்ன பண்றது? ஐயோ ஐயோ கடவுளே, இது என்ன கொடுமை! சாமியும் காணோம். இப்ப என்ன பண்றது? ஐயோ ஐயோ, குளிர் தாங்க முடியலையே. ஐயோ குளிர்து. கடவுளே, ராத்திரி முழுக்க இந்த குளிர்ல எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டே வெண்பா, நான் பேசாம ஹால்லே படுத்திருப்பேனே. முருகா, 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 முருகா. மல்லியம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. சேச்சே, அது எப்படி அந்த ரூம்ல இருந்து இங்க வரைக்கும் கேட்கும்? மல்லியம்மா நினைச்சிட்டே இருப்பாங்களே, அது அப்படி தோணுது. எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. மல்லியம்மாவும் தூங்கி இருக்க மாட்டாங்க. டேடி தான் தூங்கிட்டாரு. பேசாம மல்லியம்மா கூட போய் படுத்துக்க வேண்டியதுதான். முருகா, முருகா. என்ன கதவு சாத்தி இருக்கு? சாவி வேற இருக்கு. மல்லியம்மா உள்ள இருக்காங்க. வெளியில யார் பூட்டி இருப்பாங்க? ஐயோ சில்லுன்னு இருக்கே. என்ன இவ்வளவு குளிருது? முருகா, மல்லியம்மா, மல்லியம்மா, மல்லியம்மா. முருகா, அச்சச்சோ, முருகா. உடம்புல இவ்வளவு சில்லுன்னு இருக்கு. ஐயோ, போர்வேங்க. மல்லியம்மா, எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. மல்லியம்மா, மெதுவா மெதுவா. பரவாயில்லையா மல்லியம்மா? நீ போ வெண்பா, டாட திட்ட போறாரு. சும்மா இருங்க மல்லியம்மா. நீங்க முதல்ல வெளியே வாங்க. இன்னும் ரொம்ப நேரம் குளிர் இருக்கும். வாங்க போலாம்.
எந்திரிங்க மல்லிமா. நல்லா போத்துங்கம்மா. போத்துங்க. வாங்க மல்லிமா. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க மல்லிமா. படுத்துக்கோங்க மல்லிமா. பாத்து பாத்து மல்லிமா. தூங்குங்கம்மா. நீ போ வெண்பா. நீங்க சுமாருங்கம்மா. நான் உங்களை இப்படி விட்டுட்டு எப்படி போவேன்? இல்ல வெண்பா, டாடா அவர் இருக்காருமா, நீங்க தூங்குங்க. என்னம்மா ஏன் அப்படி பாக்குறீங்க? எப்படி வெண்பா இந்த நேரத்துல அம்மாவை தேடி வந்து? அம்மா, நான் உங்களை பார்க்க வரணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். அம்மா கிட்ட வா. வா. என்ன இவ குளிர் தாங்க முடியாம விரைச்சு போய் கிடப்பா. காலையில காரியம் பண்ணிரலான்னு பார்த்தா இந்த வாளு வந்து அவளை காப்பாத்திருச்சே. இது ரெண்டையும் முதல்ல பிரிச்சு விட்டாதான் நம்ம நினைச்ச மாதிரி மல்லியை வீட்டை விட்டு விரட்ட முடியும். பாத்துக்கிறேன். ச்சே. ஓ மை காட், யார் பண்ண வேலை இது? காலையிலே வீடு முழுக்க புகையை ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? இது என்ன வீடா இல்ல மடமா? அறிவில்ல? வீட்ல மனுஷங்க குடியிருக்க வேண்டாமா? கொஞ்சம் கூட. வாடி வா. நினைச்சேன் உன்னோட வேலையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படியா புகை போட்டு கொள்வாங்க? புகை போடல மேடம், சாம்பிராணி தான். சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அப்படியே வீட்ல எல்லா இடத்துக்கும் காட்டலான்னு வந்தேன். என்னடி பேச்சுல கொஞ்சம் ஏத்தம் தெரியுது? எனக்கு சாம்பிராணினா அப்படியே என்னன்னு தெரியாது பாரு. ஏன் நீ மட்டும் தான் வீட்ல பூஜை பண்றியா? இதுக்கு முன்னாடி நாங்க பூஜைனா என்னன்னே தெரியாம இருந்தோமா? வீடு முழுக்க இப்படி புகை மண்டலமாக்கி வச்சிருக்க. என்னன்னு கேட்டா எதிர்த்து பேசுற? நான் எதிர்த்தெல்லாம் பேசல மேடம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன். இங்க பாரு, எல்லாத்துக்கும் கூட கூட பதில் பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப திமிரேறி போச்சு. தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்கும் வீட்ல சாம்பிராணி புகை போடுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு மேடம். இது என்னோட கடமை. ஓ, உரிமை கடமைலாம் பேசுற அளவுக்கு வந்துட்டல்ல? சரிதான், இனிமே அதிகாரம் கூட பண்ண ஆரம்பிச்சிருவல்ல? ஐயோ இல்ல மேடம், நீங்க கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா ஆமா, நீயும் நானும் சரிக்கு சமமா நின்னு சண்டை போடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. இங்க பாரு, நான் பரம்பரை பணக்காரி. பணக்காரங்களா பார்த்து பார்த்து புடிச்சு வளைச்சு போட்டு ஒட்டிக்கிட்டு ஒண்ட வந்து புது பணக்காரி ஆனவளா நான் கிடையாது. இது என்னோட அப்பா வீடு. இங்க நான் தான் ராணி, மகாராணி, லக்ஷ்மி, மகாலட்சுமி, ஈஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. இது எல்லாமே எல்லாமே நான் தான். நேத்து வந்தவங்க போனவங்க எல்லாம் கடமை உரிமைன்னு அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சா உயிரோடவே விட்டு வைக்க மாட்டேன். ஜாக்கிரதை. போடி. என்னங்க பண்றீங்க? நெருப்புங்க அது. அதான் சொன்னேன்ல, நான் நெருப்படி. என்கிட்ட வச்சுக்காத, பொசுங்கி போயிடுவேன். நியூஸ் பேப்பர் எடுத்தியாடி? வீடை சுத்தம் பண்றது, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிக்கிறது, சொல்ற வேலையை செய்யறது, இதெல்லாம் உன்னோட கடமை. புரிஞ்சுதா? முதல்ல அத ஒழுங்கா செய். போ.
ஏன் கண்ணு தெரியலையா? பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். கோலத்தை விளையாண்டு இருக்கீங்க. வாசல்ல கோலம் போட்டா மிதிப்படதான் செய்யும். கோலம் போட்டதுக்காக பின்வாசல் வழியாவா வீட்டுக்கு வர முடியும்? ஏய் போடி உள்ள. ரொம்ப பண்ணாதீங்க அத்தை. நீங்க கோலம் போட்டீங்கன்னா தான் அந்த ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். மார்கழி மாசம்னு அவ்வளோ ஆசையா நானும் மல்லியம்மாவும் இப்பதான் கஷ்டப்பட்டு போட்டே முடிச்சோம். நீங்க கொஞ்சம் கவனிச்சு ஓரமா போயிருக்கலாம்ல. பாத்தீங்களா ராஜிமா எப்படி பேசுறான்னு? நண்டுக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிருச்சு போல. இவ்வளவு சொல்லி குத்தம் இல்ல, இவ்வளவு தோண்டி விடுறா பாருங்க. அவ்வளவு சொல்லணும். ரஞ்சா சித்தி, மல்லிமாதிக்கு என்ன தோண்டி விடணும்? எனக்கு என்ன அறிவா இல்ல? நான் தான் கேக்குறேன். அவங்க இந்த மாதிரி வேலையில செய்ய மாட்டாங்க. வாய மூடு வெண்பா. ராஜியத்தை முன்னாடி இப்படி எல்லாம் பேசாத. அப்புறம் அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னா அவ்வளவுதான். வெண்பா, என்னை எதிர்த்து கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? தப்படா. கேட்காம இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் கேட்பேன். என்னடி என்னடி கேப்ப? அத்தை ப்ளீஸ். இவ்வளவு கொழுப்பு உனக்கு. மத்தவங்களோட பேசுற மாதிரி என் கூட பேசாதன்னு சொல்லிருக்கேன்ல. அதிக பிரசங்கித்தனமா பேசுற. அடங்க மாட்டியா நீ? தொலைச்சிருவ பாத்துக்கோ உன்னை. ஓடி அப்படி. என்னங்க சின்ன புள்ளகிட்ட இப்படியா நடந்துப்பீங்க? ஏய், நீ தான் பின்னாடி இருந்து அவளை தூண்டி விடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ பச்சை மண்ணு. அத்தை, நான் பேசுனதுக்கு எதுக்கு மல்லிமா கிட்ட சண்டைக்கு போறீங்க? வெண்பா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. அடேங்கப்பா, நடிப்ப பாத்தீங்களா ராஜிமா? இவ அதட்டுற மாதிரி அதட்டுறதும், அவ அடங்குற மாதிரி அடங்குறதும். அடடடடா, அவ்வளோ அடை கொடுக்கலாம். நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. உங்க 2 பேர்கிட்டயும் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன் மேல கோபம்னா அதை என்கிட்ட பேசுங்க. ஏன் மேல அதை காட்டுங்க. தேவையில்லாம குழந்தைகிட்ட வம்பு பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். ஏய், என்னடி என்ன செய்வ? தாயே, பசி தாங்க முடியலம்மா, இறக்கம் காட்டுங்கம்மா. வீட்லயே 1008 பிரச்சனை. இதுல இவனுக்கு வேற இறக்கம் காட்டணுமா? வந்துட்டானுங்க காலங்காத்தால. இங்க பாரு, வீட்ல உள்ளவங்களுக்கு காஃபி கொடுக்கவே நாதி இல்ல, உனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா? அம்மா, ஏதாவது பழசா இருந்தா கூட போடுங்கம்மா, உங்களுக்கு புண்ணியமா போகும். இங்க ஏற்கனவே உன்ன மாதிரி ஒருத்தி கூப்பிட்டு வந்து என் தம்பி ரொம்ப நாளா சோறு போட்டுக்கிட்டு இருக்கான். நிறைய புண்ணியம் சேர்ந்து போச்சு. உனக்கு சாப்பாடு போட்டு கிடைக்க போற புண்ணியத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறது? மரியாதையா ஓடி போயிடு சொல்லிட்டேன். வழக்கமா அலாரம் அடிச்சு அடுத்த செகண்டே எந்திரிச்சு உட்கார்ந்துருவாரே. இன்னைக்கு இவ்ளோ நேரம் அடிக்குது. அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு. என்னாச்சு அவருக்கு? பாவம், ரொம்ப டயர்டா இருக்காரு போல இருக்கு. மணி 6 தானே ஆகுது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கட்டும். அவர் முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.